ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடிகே டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஃபுல் ரிவிஷன் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 200 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பாலிட்டி, எக்கனாமிக் அண்ட் ஐஎன்எம் ஸோ எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் என்ன அந்த வீடியோ பதிவு பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ போயிட்டு பாருங்கள், உங்களுடைய ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 6 வீடியோஸ் கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ யூனிட் 6 20 கொஷின்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் அதில் லாஸ்ட்டில் உங்களுக்கு ரிவிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்காம அது ஒன்லைனராக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். யாரும் ஐயோ கொடுப்பாங்களோ மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸை கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஜிகேயே ஃபுல்லாகவே நான் ரிவிஷனுக்கு வீடியோஸ் எல்லாம் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், உலகின் அரசன் என அழைக்கப்படுபவர் யார்? விடை ஷாஜஹான். செகண்ட் கொஷின், முணுமுணுக்கும் அரங்கம் எங்குள்ளது? விடை பீஜப்பீர். ஸோ முணுமுணுக்கும் அரங்கம் பார்த்திங்கன்னா பீஜப்பீரில் அமைந்துள்ளது. தேர்ட் கொஸ்டின், கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? விடை துளுவ வம்சம். ஃபோர்த் கொஸ்டின், ஹரிஹரர் மற்றும் புக்கர் எந்த ஆண்டு துங்கபத்ரா நதிக்கரையில் விஜயநகர பேரரசை நிறுவினர்? ஹரிஹரர் மற்றும் புக்கர் எந்த ஆண்டு துங்கபத்ரா நதிக்கரையில் விஜயநகர பேரரசை நிறுவினர்? விடை கிபி 1336. ஃபிஃப்த் கொஸ்டின், ஹசன் கங்கு எந்த ஆண்டு பாமினி பேரரசை தோற்றுவித்தார்? ஹசன் கங்கு எந்த ஆண்டு பாமினி பேரரசை தோற்றுவித்தார்? விடை கிபி 1347. ஆறாவது கொஸ்டின், கிருஷ்ணதேவராயர் ஒரு முழு நிறைவான அரசர் என்று கூறியவர் யார்? கிருஷ்ணதேவராயர் ஒரு முழு நிறைவான அரசர் என்று கூறியவர் யார்? விடை டோமிங்கோ பயஸ். செவன்த் கொஸ்டின், விட்டலாசாமி கோயில் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது? விட்டலாசாமி கோயில் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது? விடை கிருஷ்ணதேவராயர். எட்டாவது கொஸ்டின், எய்த் கொஸ்டின், விஜயநகர மன்னன் முதலாம் தேவராயரை தோற்கடித்த பாமினி பேரரசர் யார்? விஜயநகர மன்னன் முதலாம் தேவராயரை தோற்கடித்த பாமினி பேரரசர் யார்? விடை பெரோஸ் ஷா. நைன்த் கொஸ்டின், ஆந்திர போஜர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆந்திர போஜர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை கிருஷ்ணதேவராயர். டென்த் கொஸ்டின், பூனாவின் அருகிலுள்ள சிவனேரி கோட்டையில் எந்த ஆண்டு மராட்டிய சிவாஜி பிறந்தார்? விடை கிபி 1627. 11th கொஸ்டின், அக்பரின் முன்னோடி யார்? அக்பரின் முன்னோடி யார்? விடை ஷெர்ஷா. 12வது கொஸ்டின், ஜப்தி முறையை அறிமுகப்படுத்திய முகலாய அரசன் யார்? ஜப்தி முறையை அறிமுகப்படுத்திய முகலாய அரசன் யார்? விடை அக்பர்.
13வது கொஸ்டின், குர்ரம் என அழைக்கப்படும் முகலாய பேரரசர் யார்? குர்ரம் என அழைக்கப்படும் முகலாய பேரரசர் யார்? விடை ஷாஜஹான். 14வது கொஸ்டின், முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது ஜெசியா மற்றும் புனித பயண வரியினை மீண்டும் விதித்தவர் யார்? விடை அவுரங்கசீப். 15வது கொஸ்டின், காக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு எப்போது? விடை கிபி 1529. இந்த போரில் மாபெரும் முகமது லோடியும் போரிட்டனர். பாபர் வெற்றி பெற்றார். 16வது கொஸ்டின், டெல்லியில் புகழ்பெற்ற பிராணஹிலா என்ற கட்டிடத்தை கட்டியவர் யார்? விடை ஷெர்ஷா. பிராணஹிலா என்ற கட்டிடத்தை கட்டியவர் ஷெர்ஷா. 17வது கொஸ்டின், ஷா நாமா என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பிரதௌசி. 18வது கொஸ்டின், எங்கு நடைபெற்ற போரில் ஷெர்ஷா ஹுமாயூனை தோற்கடித்தார்? விடை சௌசா போர். 19வது கொஸ்டின், புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு எப்போது? விடை கிபி 1665. 20வது கொஸ்டின், ஷெர்ஷாவின் நிர்வாக அமைப்பில் இராணுவ பொறுப்பாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? விடை திவானி-இ ஆரிஸ். 21வது கொஸ்டின், ஜெசியா மற்றும் புனித பயண வரியினை ரத்து செய்தவர் யார்? விடை அக்பர். 22வது கொஸ்டின், 10வது சீக்கிய குருவின் பெயர் என்ன? விடை கோவிந்த் சிங். 23வது கொஸ்டின், சிவாஜி அமைச்சரவை குழுவான அஷ்டபிரதானினை இடம்பெற்றிருந்த அமைச்சர்களின் எண்ணிக்கை? விடை 8. 24வது கொஸ்டின், நாதிர்ஷா படையெடுப்பு நடந்த ஆண்டு? விடை கிபி 1739. 25வது கொஸ்டின், கிபி 1582 தீன் இலாஹி அல்லது தெய்வீக மதத்தினை வெளியிட்ட முகலாய அரசர் யார்? விடை அக்பர். 26வது கொஸ்டின், மராத்திய மன்னர் ஷாகுவின் ஆட்சிக்கு பின் பொறுப்பேற்ற முதல் பீஷ்வா யார்? விடை பாலாஜி விஸ்வநாத். 27வது கொஸ்டின், மராத்திய சிவாஜியை மழையெலி மற்றும் தக்கான புற்றுநோய் என அழைத்த முகலாய அரசர் யார்? விடை அவுரங்கசீப். 28வது கொஸ்டின், முகலாய மன்னர் அவுரங்கசீப்பின் தளபதி யார்? விடை ஷுல்பீர் கான். 29வது கொஸ்டின், நவாப் என்பவர் யார்? விடை முகலாய அரசின் பிரதிநிதி. 30வது கொஸ்டின், அடையாறு போர் நடைபெற்ற ஆண்டு எப்போது? விடை கிபி 1746. 31வது கொஸ்டின், அடையாறு போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது? விடை நவாப் பிரெஞ்சு. 32வது கொஸ்டின், தம்மை கடவுளின் பிரதிநிதியாக கருதியவர் யார்? விடை பால்பன். 33வது கொஸ்டின், விஜயநகர அரசின் வீழ்ச்சிக்கு காரணமான போர் எது? விடை தலைக்கோட்டை போர். 34வது கொஸ்டின், விஜயநகர அரசுக்கு பயணியாக வந்த பாரசீக பயணி யார்? விடை அப்துல் ரசாக். 35வது கொஸ்டின், விஜயநகர அரசின் முக்கிய துறைமுகமாக கருதப்பட்ட கோவாவை கைப்பற்றியவர் யார்? விடை முகமது கவான். 36வது கொஸ்டின், இல்துமிஸ் வெளியிட்ட டங்கா என்ற வெள்ளி நாணயம் எத்தனை மில்லிகிராம் எடை கொண்டது? விடை 175. 37வது கொஸ்டின், கானி கானா என்ற பட்டப்பெயரை கொண்டவர் யார்? விடை பக்குல் லோடி. 38வது கொஸ்டின், முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எப்போது? விடை கிபி 1526.
39வது கொஸ்டின், ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை ஷெர்ஷா. 40வது கொஸ்டின், மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை அக்பர். 41வது கொஸ்டின், நவீன நாணய முறையின் தந்தை என்றழைக்கப்படுபவர் யார்? விடை ஷெர்ஷா. 42வது கொஸ்டின், தவறுபடா ஆணையினை பிரகடனம் படுத்தியவர் யார்? விடை அக்பர். 43வது கொஸ்டின், உலகின் ஒளி என்ற பட்டப்பெயர் பெற்றவர் யார்? விடை மெஹ்ருக் நிஷா. 44வது கொஸ்டின், ஆலம்கீர் என்ற பட்டப்பெயர் கொண்ட மன்னர் யார்? விடை அவுரங்கசீப். 45வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் ரயத்துவாரி முறையை கொண்டு வந்தவர் யார்? விடை சர் தாமஸ் மன்றோ. 46வது கொஸ்டின், கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் என்பது? சார்லஸ் வுட் அறிக்கை. 47வது கொஸ்டின், தமிழகத்தில் யார் தலைமையில் சைமன் குழு புறக்கணிக்கப்பட்டது? விடை சத்தியமூர்த்தி. 48வது கொஸ்டின், எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? விடை பாலபாரதி VVS ஐயர். 49வது கொஸ்டின், கால்சா என்ற இராணுவ அமைப்பினை நிறுவியவர் யார்? விடை குரு கோவிந்த் சிங். 50வது கொஸ்டின், யாருடைய ஆட்சி காலம் முகலாயர்களின் பொற்காலம் என்றழைக்கப்பட்டது? விடை ஷாஜஹான். 51வது கொஸ்டின், இந்தியாவில் யாருடைய வருகையால் வேத காலம் தொடங்கியது? விடை ஆரியர்கள். 52வது கொஸ்டின், வேதகால நாகரிகத்தின் இயல்பு எது? விடை கிராம நாகரிகம். 53வது கொஸ்டின், வேதகாலம் எந்த காலப்பகுதியை சார்ந்தது? விடை இரும்பு காலம். 54வது கொஸ்டின், ஹிஸ்டோரியா என்பது எந்த மொழிச்சொல்? விடை கிரேக்க மொழிச்சொல். 55வது கொஸ்டின், ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் என்ன? விடை விசாரிப்பதன் மூலம் கற்றல். 56வது கொஸ்டின், மனிதன் முதல் உலோகம் எது? விடை செம்பு. 57வது கொஸ்டின், தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? விடை 1861. 58வது கொஸ்டின், சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத உலோகம் எது? விடை இரும்பு. 59வது கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர்? விடை சிவப்பு. 60வது கொஸ்டின், ஒரு பொருளின் வயதை கண்டறிய பயன்படும் கார்பன் பெயர் என்ன? விடை கார்பன் 14. 61வது கொஸ்டின், வேத காலத்தில் முதியோர்களை கொண்ட மன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை சபா.
62வது கொஸ்டின், வேத காலத்தில் மக்கள் அனைவரையும் கொண்ட மன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை சமிதி. 63வது கொஸ்டின், பாலி என்பது என்ன? விடை வரி. 64வது கொஸ்டின், பாலி என்பது எத்தனை பங்கு? விடை 6இல் 1 பங்கு. 65வது கொஸ்டின், இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடும் காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பெருங்கற்காலம். 66வது கொஸ்டின், பழங்காலத்தில் கல்வி நகரம் எது? விடை காஞ்சி. 67வது கொஸ்டின், பழங்காலத்தில் வணிக நகரம் எது? விடை மதுரை. 68வது கொஸ்டின், பழங்காலத்தில் துறைமுக நகரம் எது? விடை புகார். 69வது கொஸ்டின், சோழ நாட்டின் சிறப்பு எது? விடை சோறுடைத்தது. 70வது கொஸ்டின், தொண்டை நாட்டின் சிறப்பு எது? விடை சான்றோர் உடைத்து. 71வது கொஸ்டின், பாண்டிய நாட்டின் சிறப்பு எது? விடை முத்துடைத்து. 72வது கொஸ்டின், சமணம் என்ற சொல் எந்த மொழிச்சொல் ஆகும்? விடை சமஸ்கிருதம். 73வது கொஸ்டின், மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட பெண் சிலை எந்த உலோகத்தால் செய்யப்பட்டது? விடை வெண்கலம். 74வது கொஸ்டின், புத்தர் இறந்த இடம் எது? விடை குசிநகரம். 75வது கொஸ்டின், புத்தர் பிறந்த இடம் எது? விடை லூம்பினி. 76வது கொஸ்டின், வர்த்தமானர் இறந்த இடம் எது? விடை பவப்புரி. 77வது கொஸ்டின், வர்த்தமானர் பிறந்த இடம் எது? விடை குந்த கிராமம். 78வது கொஸ்டின், அஜந்தா குகை சுவர் ஓவியங்கள் எங்கு உள்ளது? விடை மகாராஷ்டிரா. 79வது கொஸ்டின், அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் என்று கூறியவர் யார்? விடை H.G. வெல்ஸ். 80வது கொஸ்டின், விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை 2ஆம் சந்திரகுப்தர். 81வது கொஸ்டின், பண்டைய கால பெயரான கலிங்கா தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை ஒடிஷா. 82வது கொஸ்டின், பாடலிபுத்திரன் தற்போதைய பெயர் என்ன? பாடலிபுத்திரத்தின் தற்போதைய பெயர் என்ன? விடை பாட்னா. 83வது கொஸ்டின், இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பிலினி. 84வது கொஸ்டின், பிலினி எழுதிய நூலில் இந்தியாவில் முதல் பேரங்காடு என்று குறிப்பிடும் நகரம் எது? விடை முசிறி. 85வது கொஸ்டின், ஐகோல் கல்வெட்டு யாருடைய வெற்றியை பற்றி கூறுகிறது?
விடை இரண்டாம் புலிகேசி. 86வது கொஸ்டின், ஐகோல் கல்வெட்டு எந்த மொழியில் உள்ளது? விடை சமஸ்கிருதம். 87வது கொஸ்டின், முதலாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் எது? விடை ராஜகிருகம். 88வது கொஸ்டின், மூன்றாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் எது? விடை பாடலிபுத்திரம். 89வது கொஸ்டின், எது குடியிருப்பு நிலங்கள் ஆகும்? விடை வஸ்தி. 90வது கொஸ்டின், வன மற்றும் காட்டு நிலங்களின் பெயர் என்ன? விடை அப்ரஹதா. 91வது கொஸ்டின், பிருத்திவி என்பதன் பொருள் யாது? விடை பூமி. 92வது கொஸ்டின், சமண சமயத்தை ஆதியில் தோற்றுவித்தவர் யார்? விடை ரிஷபர். 93வது கொஸ்டின், இந்து என்ற வார்த்தை முதலில் காணப்படும் கல்வெட்டு எது? விடை முதலாம் டாரியஸின் கல்வெட்டு. 94வது கொஸ்டின், உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் எது? விடை புதிய கற்காலம். 95வது கொஸ்டின், வெண்ணி போரில் வெற்றி பெற்றவன் யார்? விடை கரிகாலன். 96வது கொஸ்டின், வேதங்களில் பழமையானது எது? விடை ரிக். 97வது கொஸ்டின், குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார்? விடை விஷ்ணுகுப்தர். 98வது கொஸ்டின், அரிகேசரி மாரவர்மனை சைவ மதத்திற்கு மாற்றி சைவ துறவி யார்? விடை திருஞான சம்பந்தர். 99வது கொஸ்டின், பீகாரில் விக்ரமசீலா என்னும் பௌத்த மடத்தை நிறுவியவர் யார்? விடை தர்மபாலர். 100வது கொஸ்டின், ஆதி திராவிடர்களே உண்மையான பௌத்தர்கள் என்று கூறியவர் யார்? விடை அயோத்திதாசர் பண்டிதர். 101வது கொஸ்டின், குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? விடை ஸ்ரீகுப்தர். 102வது கொஸ்டின், பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் யார்? விடை ஹரிசேனர். 103வது கொஸ்டின், அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார்? விடை சுஷ்ருதர். 104வது கொஸ்டின், 1ஆம் சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் எந்த இடத்தில் உள்ளது? விடை மெக்ராலி. 105வது கொஸ்டின், சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான முக்கிய சான்று எது? விடை அலகாபாத் தூண்.
106வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? விடை சமுத்திரகுப்தர். 107வது கொஸ்டின், யாருடைய பயணக்குறிப்புகள் குப்தர் காலத்து மக்களின் சமூக பொருளாதார மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகளை வழங்குகின்றன? விடை பாஹியான். 108வது கொஸ்டின், ஹர்ஷ சரிதம் என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை பாணர். 109வது கொஸ்டின், ரகுவம்சம் என்ற காவியத்தை இயற்றியவர் யார்? விடை காளிதாசர். 110வது கொஸ்டின், கபத சரகா என்பதன் பொருள் என்ன? விடை மேய்ச்சல் நிலம். ஸோ கபத சரகா என்பதன் பொருள் மேய்ச்சல் நிலம். 111வது கொஸ்டின், சியு கி என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை யுவான் சுவாங். 112வது கொஸ்டின், நாலந்தா பல்கலைக்கழகம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது? விடை குமாரகுப்தர். 113வது கொஸ்டின், சீன பயணி பாஹியான் யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்தார்? விடை இரண்டாம் சந்திரகுப்தர். 114வது கொஸ்டின், யாருடைய படையெடுப்பால் குப்த பேரரசு வீழ்ச்சி அடைந்தது? விடை ஹூணர்கள். 115வது கொஸ்டின், சாகுந்தலம் என்ற நாடகத்தை இயற்றியவர் யார்? விடை காளிதாசர். 116வது கொஸ்டின், அஜந்தாவில் உள்ள குகை சிற்பங்களும் ஓவியங்களும் யாருடைய காலத்தை சேர்ந்தது? விடை குப்தர். 117வது கொஸ்டின், யாருடைய வெற்றிகளை பற்றி அலகாபாத் கல்வெட்டு விவரிக்கிறது? விடை சமுத்திரகுப்தர். 118வது கொஸ்டின், நாகநந்தம், ரத்னவாளி, பிரியதர்ஷிகா என்னும் நூல்களை படைத்தவர் யார்? விடை ஹர்ஷர். 119வது கொஸ்டின், இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை சமுத்திரகுப்தர். 120வது கொஸ்டின், விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை இரண்டாம் சந்திரகுப்தர். 121வது கொஸ்டின், தாம் வீணை வாசிப்பது போல் நாணயம் வெளியிட்ட குப்த அரசர் யார்? தாம் வீணை வாசிப்பது போல் நாணயம் வெளியிட்ட குப்த அரசர் யார்? விடை சமுத்திரகுப்தர். 122வது கொஸ்டின், இந்திய ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இந்திய ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை காளிதாசர். 123வது கொஸ்டின், மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்த குப்த அரசர் யார்? மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்த குப்த அரசர் யார்? விடை பாலாதித்யர். 124வது கொஸ்டின், ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை யார்? ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை யார்? விடை தன்வந்திரி. 125வது கொஸ்டின்,
நவரத்தினங்கள் என்ற அறிஞர்கள் அவை யாருடைய காலத்தில் இருந்தது? நவரத்தினங்கள் என்ற அறிஞர்கள் யாருடைய காலத்தில் இருந்தது? விடை 2ஆம் சந்திரகுப்தர். 126வது கொஸ்டின். பரதநாட்டிய ஆசான் யார்? பரதநாட்டிய ஆசான் யார்? விடை பரதமுனிவர். 127வது கொஸ்டின். முத்ரா ராட்சகம் என்ற நாடகத்தை இயற்றியவர் யார்? முத்ரா ராட்சகம் என்ற நாடகத்தை இயற்றியவர் யார்? விடை விசாகதத்தர். 128வது கொஸ்டின். சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுவதற்கான உண்மையான காரணங்கள் குறித்து விளக்கியவர் யார்? சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுவதற்கான உண்மையான காரணங்கள் குறித்து விளக்கியவர் விடை ஆரியபட்டா. 129வது கொஸ்டின். மிருச்சகடிதம் என்ற நாடகத்தை இயற்றியவர் யார்? மிருச்சகடிகம் என்ற நாடகத்தை இயற்றியவர் யார்? விடை சூத்ரகர். 130வது கொஸ்டின். பயணிகளின் இளவரசன் யார்? பயணிகளின் இளவரசன் யார்? விடை யுவான்ஸ்வாங். 131வது கொஸ்டின். பஞ்சதந்திர கதைகளை இயற்றியவர் யார்? பஞ்சதந்திர கதைகளை இயற்றியவர் யார்? விடை விஷ்ணுவர்மா. 132வது கொஸ்டின். 18 புராணங்கள் யாருடைய காலத்தில் தொகுக்கப்பட்டது? 18 புராணங்கள் யாருடைய காலத்தில் தொகுக்கப்பட்டது? விடை குப்தர்கள். 133வது கொஸ்டின். சக்ராதித்யர் என அழைக்கப்பட்டவர் யார்? சக்ராதித்யர் என அழைக்கப்பட்டவர் யார்? விடை குமாரகுப்தர். 134வது கொஸ்டின். குப்தர்களின் பேரரசு டேஸ் எனப்படும் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. குப்தர்களின் பேரரசு டேஸ் எனப்படும் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. விடை தேசம் அல்லது புக்தி. 135வது கொஸ்டின். வாகடக இளவரசனுக்கு தன் மகள் பிரபாவதியை திருமணம் செய்து கொடுத்த குப்தர் யார்? வாகடக இளவரசனுக்கு தன் மகள் பிரபாவதியை திருமணம் செய்து கொடுத்த குப்தர் யார்? விடை 2ஆம் சந்திரகுப்தர். 136வது கொஸ்டின். அலகாபாத் கல்வெட்டை பொறித்த அமைச்சர் யார்? அலகாபாத் கல்வெட்டை பொறித்த அமைச்சர் யார்? விடை ஹரிசேனர். 137வது கொஸ்டின். தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் யார்? தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் யார்? விடை வசுபந்து. 138வது கொஸ்டின். சேத்ரா என்பதன் பொருள் என்ன? சேத்ரா என்பதன் பொருள் என்ன? விடை வேளாண்மைக்கு உகந்த நிலம். 139வது கொஸ்டின். நாலந்தா பல்கலைக்கழகம் முறையான அகழாய்வு ஆரம்பித்த வருடம். 139வது கொஸ்டின். நாலந்தா பல்கலைக்கழகம் முறையான அகழாய்வு ஆரம்பித்த வருடம். விடை 1915. 140வது கொஸ்டின். நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜியின் படைகளால் அழிக்கப்பட்ட ஆண்டு. நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜியின் படைகளால் அழிக்கப்பட்ட ஆண்டு எப்போது?
விடை 1200. 141வது கொஸ்டின். குப்தர்களின் காலத்தில் வட இந்தியாவில் வாணிபம் நடந்த துறைமுகம் எது? குப்தர்களின் காலத்தில் வட இந்தியாவில் வாணிபம் நடந்த துறைமுகம் எது? விடை தாமிரலிப்தி. 142வது கொஸ்டின். தோரமானா மற்றும் மிகிரகுலா என்பவர்கள் யார்? தோரமானா மற்றும் மிகிரகுலா என்பவர்கள் யார்? விடை ஹூன ஆட்சியாளர்கள். 143வது கொஸ்டின். குப்தர்கள் காலத்தில் விளைச்சலில் அரசன் பெறும் 1/6 வரியின் பெயர் என்ன? குப்தர்கள் காலத்தில் விளைச்சலில் அரசன் பெறும் 1/6 வரியின் பெயர் என்ன? விடை பாகா. 144வது கொஸ்டின். குப்தர்கள் காலத்தில் உழவர்கள் கட்டும் கலப்பை வரியின் பெயர் என்ன? குப்தர்கள் காலத்தில் உழவர்கள் கட்டும் கலப்பை வரியின் பெயர் என்ன? விடை ஹலிவதாரா. 45வது கொஸ்டின். 145வது கொஸ்டின். பல்லவ நாட்டு அரசன் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் யார்? பல்லவ நாட்டு அரசன் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் யார்? விடை சமுத்திரகுப்தர். 146வது கொஸ்டின். கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர் யார்? கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர் யார்? விடை சமுத்திரகுப்தர். 147வது கொஸ்டின். நாணயங்களில் முதலில் இடம்பெற்ற குப்த அரசர் வடிவம் யாருடையது? நாணயங்களில் முதலில் இடம்பெற்ற குப்த அரசன் வடிவம். விடை ஸ்ரீகுப்தர். 148வது கொஸ்டின். குப்தர்களின் நாணய அமைப்பு முறையினை அறிமுகப்படுத்தியவர் யார்? குப்தர்களின் நாணய அமைப்பு முறையினை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை சமுத்திரகுப்தர். 149வது கொஸ்டின். முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார்? முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார்? விடை 2ஆம் சந்திரகுப்தர். 150வது கொஸ்டின். குப்தர்களின் அலுவல் மொழி எது? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். குப்தர்களின் அலுவல் மொழி எது? விடை சமஸ்கிருதம். 151வது கொஸ்டின். தான்சானியா எந்த கண்டத்தில் உள்ளது? தான்சானியா எந்த கண்டத்தில் உள்ளது? விடை ஆப்பிரிக்கா. 152வது கொஸ்டின். ஹைடல்பர்க் மனிதன் வாழ்ந்த இடம் எது? ஹைடல்பர்க் மனிதன் வாழ்ந்த இடம் எது? விடை லண்டன். 153வது கொஸ்டின். உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம் எது? உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம் ஆக்ஸ்போர்ட். 154வது கொஸ்டின். உலகின் முதல் இராணுவ அரசு எது? உலகின் முதல் இராணுவ அரசு எது? விடை அசிரிய அரசு. 155வது கொஸ்டின். கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் எது? கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் எது? விடை மதுரை. 156வது கொஸ்டின். தவறான இணையை காண்க. தவறான இணையை காண்க. கீழ்கடல் அகில்னு இருக்கு. ஸோ அதுதான் தவறான இணை. ஸோ கீழ்கடல் என்ன வரும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுடைய ஆன்சரை.
157வது கொஸ்டின், நிஸ்கா என்ற தங்க நாணயங்கள் வாணிகத்தில் எந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டன? விடை ரிக்வேத காலம். 158வது கொஸ்டின், வெண்கலத்தால் ஆன நாட்டிய மங்கையின் உருவ சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் எது? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ங்க. விடை மொகஞ்சதாரோ. 159வது கொஸ்டின், பின்வரும் அரசர்களுள் சமண சமயத்தை பின்பற்றாதவர் யார்? சமண சமயத்தை பின்பற்றாத அரசர் யார்? விடை கனிஷ்கர். 160வது கொஸ்டின், காட்டு இலக்கியங்கள் என அழைக்கப்படுவது எது? காட்டு இலக்கியங்கள் என அழைக்கப்படுவது எது? விடை ஆரண்யங்கள். 161வது கொஸ்டின், ராஷ்டிரகூடர் மரபினை தோற்றுவித்தவர் யார்? ராஷ்டிரகூடர் மரபினை தோற்றுவித்தவர் யார்? விடை தந்தி துர்க்கர். 162வது கொஸ்டின், ஆரியர்களின் பூர்வீகம் ஆர்டிக் பகுதி என கூறியவர் யார்? ஆரியர்களின் பூர்வீகம் ஆர்டிக் பகுதி என கூறியவர் யார்? விடை திலகர். 163வது கொஸ்டின், அமீர் இ ஜிம்மா என்பவர் யார்? அமீர் இ ஜிம்மா என்பவர் யார்? விடை நீதி அமைச்சர். 164வது கொஸ்டின், பதேபூர் சிக்ரி என்ற புதிய தலைநகரை உருவாக்கியவர் யார்? பதேபூர் சிக்ரி என்ற புதிய தலைநகரை உருவாக்கியவர் யார்? விடை அக்பர். 165வது கொஸ்டின், சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு எது? சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு எது? விடை கிபி 1528. 166வது கொஸ்டின், முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது? முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது? விடை கிபி 1526. முதல் பானிபட் போர் நடைபெற்ற நாள் 1526 ஏப்ரல் 21. 167வது கொஸ்டின், ஜும்மா மசூதியை கட்டிய முகலாய அரசர் யார்? ஜிம்மா மசூதியை கட்டிய முகலாய அரசன் யார்? விடை ஷாஜஹான். 168வது கொஸ்டின், நயன்காரா அமைப்பை மேம்படுத்தியவர் யார்? நயன்காரா அமைப்பை மேம்படுத்தியவர் யார்? விடை கிருஷ்ணதேவராயர். 169வது கொஸ்டின், நாதிர்ஷா படையெடுத்த ஆண்டு எது? நாதிர்ஷா படையெடுத்த ஆண்டு எது? விடை 1739. 170வது கொஸ்டின், பேஷ்வா என்பவர் யார்? பேஷ்வா என்பவர் யார்? விடை பிரதம மந்திரி. 171வது கொஸ்டின், விஜயநகர பேரரசிற்கு வந்த இத்தாலிய பயணி யார்? விஜயநகர பேரரசிற்கு வந்த இத்தாலிய பயணி யார்? விடை நிக்கோலோ கேன்டி. 172வது கொஸ்டின், சதி ஒழிப்புக்காக உழைத்தவர் யார்? சதி ஒழிப்புக்காக உழைத்தவர் யார்? விடை ராஜாராம் மோகன் ராய். 173வது கொஸ்டின், நாலந்தா பல்கலைக்கழகம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது? நாலந்தா பல்கலைக்கழகம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது? விடை குமாரகுப்தர். 174வது கொஸ்டின், விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை இரண்டாம் சந்திரகுப்தர். 175வது கொஸ்டின், அலகாபாத் கல்வெட்டை பொறித்த அமைச்சர் யார்? அலகாபாத் கல்வெட்டை பொறித்த அமைச்சர்
யார்? விடை ஹரிசேனர். 176வது கொஸ்டின், கவிராஜா எனும் பட்டம் பெற்றவர் யார்? கவிராஜா எனும் பட்டம் பெற்றவர் யார்? விடை சமுத்திரகுப்தர். 177வது கொஸ்டின், மத்த விலாச பிரகசனம் என்பதன் பொருள் என்ன? மத்த விலாச பிரகசனம் என்பதன் பொருள் என்ன? விடை குடிகாரர்களின் மகிழ்ச்சி. 178வது கொஸ்டின், மாமல்லபுரத்தை உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் யுனெஸ்கோ எந்த ஆண்டு சேர்த்தது? மாமல்லபுரத்தை யுனெஸ்கோ எந்த ஆண்டு சேர்த்தது? 1984. 179வது கொஸ்டின், பெரும் கற்களை கொண்டு கட்டுமான கோவில்களை கட்டியவர் யார்? பெரும் கற்களை கொண்டு கட்டுமான கோவில்களை கட்டியவர் யார்? விடை ராஜசிம்மன். 180வது கொஸ்டின், பல்லவர் காலத்தில் இசை குறித்த கல்வெட்டுக்கள் எந்த இடங்களில் காணப்படுகிறது? பல்லவர் காலத்தில் இசை குறித்த கல்வெட்டுக்கள் எந்த இடங்களில் காணப்படுகிறது? விடை குடுமியான்மலை, திருமயம். 181வது கொஸ்டின், ஆங்கிலேய ஆட்சியை இந்தியாவில் உறுதிப்படுத்திய போர் எது? ஆங்கிலேய ஆட்சியை இந்தியாவில் உறுதிப்படுத்திய போர் எது? விடை பக்சார் போர். 182வது கொஸ்டின், செல்வ சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் யார்? செல்வ சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் யார்? விடை தாதாபாய் நவ்ரோஜி. 183வது கொஸ்டின், தீரன் சின்னமலையின் இறுதிப் போர் எது? தீரன் சின்னமலையின் இறுதிப் போர் எது? விடை அரச்சலூர். 184வது கொஸ்டின், மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை வில்லியம் பெண்டிங் பிரபு. 185வது கொஸ்டின், மூன்றாம் பௌத்த மாநாடு எங்கு நடைபெற்றது? மூன்றாம் பௌத்த மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை பாடலிபுத்திரம். 186வது கொஸ்டின், நீல நீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் யார்? நீல நீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் யார்? விடை பிரான்ஸ்கோ டி அல்மெய்டா. 187வது கொஸ்டின், அசோகரது தூண்களில் உள்ள பிராமி எழுத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடித்தவர் யார்? விடை ஜேம்ஸ் பிரின்சிப். 188வது கொஸ்டின், விஷ்ணு சித்தர் யார்? விஷ்ணு சித்தர் யார்? விடை பெரியாழ்வார். 189வது கொஸ்டின், முதல் சமண பேரவை கூட்டம் நடைபெற்ற இடம் எது? முதல் சமண பேரவை கூட்டம் நடைபெற்ற இடம் எது? விடை பாடலிபுத்திரம். 190வது கொஸ்டின், அயலுறவு மற்றும் போர்கள் தொடர்பான ஹர்ஷரின் அமைச்சர் யார்? அயலுறவு மற்றும் போர்கள் தொடர்பான ஹர்ஷரின் அமைச்சர் யார்? விடை அவந்தி. 191வது கொஸ்டின், கஜினி முகமதுவின் சோம்நாத் படையெடுப்பு நிகழ்ந்த ஆண்டு எது? விடை கிபி 1025. 192வது கொஸ்டின், குதுப்பினாரை கட்டி முடித்தவர் யார்? குதுப்பினாரை கட்டி முடித்தவர் யார்? விடை இல்துமிஸ். 193வது கொஸ்டின், பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? விடை கிபி 1924. 194வது கொஸ்டின், கடைசி பல்லவ மன்னர் யார்? கடைசி பல்லவ மன்னர் யார்?
விடை அபராஜிதவர்மன். 195வது கொஸ்டின், நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பட்ட நூல்? நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பட்ட நூல்? விடை 3ஆம் நந்திவர்மன். 196வது கொஸ்டின், மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த செய்திகளை தன் குறிப்புகளில் அளித்தவர் யார்? விடை மெகஸ்தனிஸ். 197வது கொஸ்டின், தமிழ்நாட்டு வரலாற்றில் செழிப்புமிக்க காலம் எது? தமிழ்நாட்டு வரலாற்றில் செழிப்புமிக்க காலம் எது? விடை சோழர்கள் காலம். 98வது கொஸ்டின், 95 கொள்கைகளை எழுதியவர் யார்? 95 கொள்கைகளை எழுதியவர் யார்? விடை மார்ட்டின் லூதர். 199வது கொஸ்டின், பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார்? பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார்? விடை சர் எலிஜா அம்பே. 200வது கொஸ்டின், திருவாலங்காடு செப்பேடுகள் யாருடைய காலத்தை சேர்ந்தது? திருவாலங்காடு செப்பேடுகள் யாருடைய காலத்தை சேர்ந்தது? விடை முதலாம் ராஜேந்திர சோழன். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் 200 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷனுக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதில் அந்த நம்பர்ஸ் மட்டும் கொஸ்டின் நம்பர்ஸ் மட்டும் மிஸ்மேட்ச் ஆகும். ஏன்னா அது வந்து நான் 50 கொஸ்டினாக எடுத்தது. ஸோ அது வந்து அந்த நம்பர் மட்டும் மாற்ற முடியலை, கொஸ்டின் நம்பர் மட்டும். ஸோ ஆனால் கரெக்டாக பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாலிட்டி எக்கனாமிக்லாம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஐஎன்எம் முடிச்சிட்டோம். ப்ளேலிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.